நம்மளோட பாரம்பரிய உணவுகளே நம்ம இப்போ ரொம்ப மறந்துட்டே வரோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்மளோட ஒரு பாரம்பரிய உணவை தான் செஞ்சு காமிக்க போறேன். அது வந்து சோள பணியாரம். நார்மலா நம்ம செய்யற பணியாரத்தை விட இந்த சோள பணியாரம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் ரொம்ப ரோஸ்டா வரும். பிகாஸ் சோளம்க்கு வந்து அந்த கிறிஸ்ப் குவாலிட்டி நிறைய இருக்கிறதுனால அண்ட் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு சோளம்னா என்னன்னே தெரியறது இல்லை. எல்லாரும் அந்த மக்கா சோளம் அதுதான் நினைச்சுக்கிறாங்க. பட் இது நம்மளோட பாரம்பரிய நாட்டு சோளம். இதுல வந்து அயன், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அந்த மாதிரி நிறைய சத்து இதுல நிறைய இருக்கு. இந்த சோளம் 2 கப் அளவுன்னா பச்சரிசி அதுல 1 கப் போடணும். ஸோ 1க்கு பாதின்றது அளவு. அது கூட கொஞ்சம் வெந்தயம். ஏன்னா வெந்தயம் ஆட் பண்ணும்போது வெந்தயம் வந்து ஃபர்ஸ்ட் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அப்புறம் ரொம்ப கொஞ்சம் செவக்கும். வெந்தயம் போட்டாதான் பணியாரம் செவக்கும். அப்புறம் உளுந்து ஆட் பண்ணும். இதெல்லாம் நைட்டே ஒன்னா ஊற வச்சு எல்லாம் நம்ம பணியார மாவுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கணும். அது அப்புறம் அதை அப்படியே நல்லா புளிக்க விடணும். ஒரு 8 மணி நேரம் அந்த மாவு புளிக்கணும். அது மாதிரி நான் இப்போ செஞ்சு புளிக்க வச்ச மாவு தான் இந்த சோள பணியார மாவு. கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஊத்தினா ரொம்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா ஃபீல் பண்ணுவாங்க பசங்க. இன்னும் நல்லா சாப்பிடணுன்றப்போ இதுல நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், அரைச்சு வச்ச வரமிளகா, பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஒண்ணா கலந்துக்கலாம். பசங்களுக்கு இதை காலையில கொடுக்கும் போது நமக்கே ஒரு திருப்தி இருக்கும். ஐயோ நம்ம காலையில நம்ம குழந்தைங்க ரொம்ப நல்லதா சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் குழந்தைங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ற திறன் வந்து இந்த சோள மாவுக்கு இருக்கு. இதுல சால்யூபிள் ஃபைபர்ஸ், இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் ரெண்டுமே இருக்கு. அண்ட் அதனால இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபுட்டு அண்ட் பிளஸ் டேஸ்ட், ஒரு சத்தான டேஸ்டான ஃபுட்டும் கூட. அண்ட் நான் வந்து எப்பவுமே இந்த சோள பணியாரம் வந்து நான்ஸ்டிக்கை விட இரும்பு சட்டியில ஊற்றும் போது அந்த கிறிஸ்ப்னஸ் ரொம்ப பர்ஃபெக்டா கிடைக்கும். நம்ம சும்மா டெய்லி இட்லி, தோசை அப்படின்னு பண்ணும்போது குழந்தைங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி சோளம் நம்ம சிறுதானியங்கள் யூஸ் பண்ணும்போது இதுல ரொம்ப சத்தும் இருக்கும், சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பவுமே சாப்பாடு வந்து வெறும் சத்தானதா மட்டும் இருந்தா கண்டிப்பா பத்தாது. அதை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படணும். இந்த சோள பணியாரம் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க இதை கண்டிப்பா வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க.